தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இப்படிப்பட்ட மழை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணிகள் நடந்திருக்கு. எந்த மழை வந்தாலும் சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது. விதமான பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாரா. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னன்னே செஞ்சான். உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான் உதய சூரியன். நோ ப்ராப்ளம். கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல என்பதை போல டெண்டரை விட்டாங்க, கமிஷனை போட்டாங்க, வேலை மட்டும் நடக்கல என மக்கள் புலம்புகிறார்கள். உதயநிதி வரன்றாரு, ஸ்டாலின் வரன்றாரு, வரும் குடும்பத்தில் இல்லைங்க வந்து அவனுக்கு கட்சிக்காரங்க வந்து அங்க நின்னுக்கிறாங்க. அந்த ஜெனரேட்டர் பக்கத்துல போய் நின்று என்ன பண்ண போறாங்க? தண்ணி எடுக்க சொல்றது தான் ஆளு, மத்தபடி ஒன்னுத்துக்கு ஆளு இல்லையா. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே பாப்போம். என்ன இவன் பூசுன மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், பார்த்தா பழிர் இருக்கணும். இதெல்லாம் தொழில் நேக்குமா? ஆமா சொல்லி 4000 கோடி பணம் வந்தது, வாங்கினாங்கன்னு எல்லாமே பேப்பர் நியூஸ் எல்லாம் படிச்சோம். ஆனா நாங்க பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்ட மாட்டாங்கிறோம். எங்களெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், எதுவும் எந்த நன்மையும் இங்க வந்ததும் கிடையாது. வேசார்படி பகுதி, கனிக்காப்புரம் பகுதி, புளியாந்தோப்பு பகுதி, இந்த சைடெல்லாம் நாங்க பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டு சுடுகாட்டுக்கே போறோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைச்சது கிடையாது. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? சும்மா செய்யறான்னு வாங்க, மோட்டர் வச்சு அந்த நேரத்துக்கு தண்ணி எடுப்போம். அது கூட இந்த வருஷம் தான் இதை செய்யறாங்களே தவிர இது வரைக்கும் இந்த அளவு தண்ணியில போன இதுக்கெல்லாம் நாங்க போய்க்கின்னு வந்துட்டாங்க. டிராக் மேலேயே நடந்து பெரம்பூர்ல தான் போய் சிங்கிள் டீ குடிச்சிட்டு வருவோம். குழந்தையில இருந்தே பாத்துட்டு இருக்கேன், இங்க எப்பவுமே இப்படிதான் நிக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நீச்சல் அடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாதியில நிக்கும், இப்பெல்லாம் பிரிட்ஜ் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கு. அது மழை நின்னுச்சுன்னா அந்த தண்ணியும் போயிடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது மழை நின்னுச்சுன்னா அந்த தண்ணியும் போயிடும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பாத்தியாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? 4000 கோடினாங்க, அந்த 4000 கோடி இந்த தண்ணியில தான் போய் நிக்குது. பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும், அது காவல தான் சார் போய் நிக்குது. அது சொல்றதுக்கு எதுவுமே இல்ல சார். 4000 கோடின்றது தண்ணியில தான் போய் நிக்குது. ஆனா அது ஒழுங்கா யாரும் பண்ணாங்களா இல்லையன்றதான் தெரியல. ஆனா நாங்க வருஷம் கஷ்டப்பட்டோம் சார். 4000 கோடி எங்க போச்சுன்னே தெரியல. எல்லாரும் 4000 கோடி என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க. அதான் உண்மையை சொல்லலான்னு வந்துட்டேன். 2026ல எலெக்ஷன் வருதுல்ல, அதுக்கெல்லாம் செலவழிக்க வேண்டாமா? அதுக்கு தான் பதுக்கி வச்சிருக்கேன். இந்த தமிழ்நாட்டுல உள்ளவங்க எல்லாருக்கும் ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாதானே ஓட்டு போடுவீங்க. அதான் பத்திரமா வச்சிருக்கேன். ஊரெங்கும் மழை வெள்ளம் தத்தளிக்குது தமிழகம். இது யாரோட குத்தமின்னு கேட்காரே சிறைவாசம். அடங்கப்பா அடங்கப்பா, இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. சென்னை இங்கே, ஸ்டாலின் எங்கே? இதுதான் இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. முன்சாமி, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பா இருக்கிற. சூப்பர். 4000 கோடி நக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது 4000 கோடி கிடையாது, அது 6400 கோடி அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் திரு ராஜேஷ் அவர்கள் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டலான்னு பாக்குறீங்களா? அப்போ இங்கே என்னன்னா 4000 கோடி வந்து இந்த வடிகால் அப்படின்றத அமைப்பதற்கு, அது மட்டும் இல்லாமல் உட்கட்டமைப்பு, அதாவது கிரேட்டர் சென்னை உட்கட்டமைப்பு என்பதற்கு அது ஒரு 2400 கோடின்ட்டு மொத்தம் 6400 கோடி ரூபாயை இவங்க வந்து காலி பண்ணியிருக்காங்க. திருடின படத்தையே காட்டிட்டார். முதலமைச்சர் எங்கே? ஏன் அவரை பார்க்க முடியல? இங்க நான் ஒரே பிஸி. கடந்த ஆண்டு இல்லை அதுக்கு முந்தைய ஆண்டு, இந்த ஆண்டுகளாவது பார்த்தீங்கன்னாக்க முதலமைச்சர் ஒரு ரெயின் கோட் ஒன்று மாட்டிக்கிட்டு அந்த மோட்டரில் வந்து தண்ணியை எடுத்து இந்த பக்கம் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார், உத்து பார்த்துக்கிட்டு இருப்பார். யாரா இவன் டேமேஜா இருக்கான்? முதலமைச்சர் காணோம்.
ஆனால் அவர் பிஸியாக இருக்கார். எங்கே பிஸியாக இருக்கார் தெரியுமா? நம்ம வீரமணி தீகாவுடைய கி வீரமணியுடைய பிறந்தநாள் 94வது பிறந்தநாளுக்கு அவரை வீட்டிற்கு சென்று சந்தித்ததாக இருக்கட்டும், வாழ்த்து தெரிவித்ததாக இருக்கட்டும். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. சரி, பொம்மை தான் வரல, துணை பொம்மையாவது என்ன செய்யுதுன்றதை இதையே நம்ம பார்த்தோம். என்ன வந்து சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குடா இப்படி விளம்பரம்? பெரியப்பா, ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா மூக்கு கீழே காக்கா பார்க்கறது மாதிரி மீச மட்டும் வச்சுக்க கூடாது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்க. இதுல பாத்தீங்கன்னா பேக்கேஜ் பிரியா, மேயருக்கு நாம் வைத்திருக்கின்ற பேர் வந்து பேக்கேஜ் பிரியா. ஏனால் இங்கே இந்த பேக்கேஜும் அங்கே அந்த பேக்கேஜும் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜும் ஒன்றும் இல்லை. சரியா? இவங்க எல்லாரும் தான் வேஸ்ட் லக்கேஜாக இங்கே இருக்கிறார்கள். இங்கே கண்டிப்பாக இன்றைக்கு வந்து நேற்று இரவு முதலே வந்து தொடர்ந்து மழை, கனமழை வந்து பெய்து வரக்கூடிய சூழல்ல வந்து இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் வந்து தண்ணி வந்து ஆறு போல அடித்து செல்லக்கூடிய சூழலை தான் நம்ம பார்க்க முடியுது. எந்த ஒரு பகுதிகளுமே வந்து தண்ணி தேக்கம் நின்று இடுப்புக்கு மேலே தண்ணி நிற்குது அப்படின்றது பெரிதாக கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு இந்த மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கை கொடுத்திருக்குது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. மாநகராட்சியை சேர்ந்த ஒரு அதிகாரி 5000 கோடி என்ன ஆனது என கேட்ட மக்களிடம் மழைநீர் வடிகாலை வச்சு மட்டும் மழை தண்ணீரை வெளியேற்ற முடியாது என தெரிவித்துள்ளார். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. அதாவது இந்த 5000 கோடி ரூபாய் பேக்கேஜ் அறிவிக்கப்பட்ட போது அமைச்சர்களும் மேயரும் என்ன சொன்னார்கள்? எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்தாலும் கூட மழை வந்த சுவடே தெரியாமல் அதிகாரி சொல்வதை நம்புவதா இல்லை அமைச்சர்கள் சொன்னதை நம்புவதா? அமைச்சர்கள் சொல்வதை நம்ப முடியாது. ஏனென்றால் அவர்கள் சொன்னதை போல மழை நீர் வடியவில்லை, தேங்கி கிடக்கிறது. ஏனில் அதிகாரி சொல்வதுதான் உண்மை. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். சொன்னபடி சொன்ன நேரத்தில் முழு நிதியை பயன்படுத்தி மழை நீர் வடிகால் பணிகளை செய்திருந்தால் மழை நீர் தேங்கவே தேங்காது. கட்டிங், கமிஷன், கலெக்ஷன் என ஒரு ஊழலாட்சியை நடத்தும் திமுக கும்பல் இதுவரை இயற்கையை குறை சொன்னார்கள். இப்போது மழைநீர் வடிகால் மட்டும் போதாது என்கிறார்கள். மீண்டும் ஒருமுறை மக்கள் வாக்களித்தால் இன்னும் ஒரு 5000 கோடியை செலவழித்து கிண்டி அருகே கடல் ஒன்றை உருவாக்கும் திட்டத்தை அறிவிப்பார்கள். மட்டமாச்சு புறம்போக்குங்களா, விடியாச்சு மயில் மட்டாச்சானுங்களா, புறம்போக்கு நாய்ங்களா, போய் சோத்திங்கடா புறம்போக்குலாம் உள்ள வந்து பாரு, அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்னடா புடுங்குறீங்க நீங்களா? ஓட்டுக்கு வரீங்களாடா, மயிரும் புடுங்க, அம்மா தாயே ஓட்டு போடுங்க, நாங்க உங்களை புடுங்கிடுறோம். நீங்களா என்னடா புடுங்குறீங்க?